நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. என்னங்க சிவபுராணம் பாடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த அழகான வியாழக்கிழமையில பிறக்கிற ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷமும் சேர்ந்து வருது. திரையோதசி திதியில் இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவுக்கு உகந்த நாள், அதே மாதிரி குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மற்றும் நம்ம செய்யக்கூடிய கூடாத விஷயங்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம அன்னைக்கு மங்களமான பொருள்களை வாங்கலாங்க. என்ன மங்களமான பொருட்கள் நம்மளால் முடியுதோ அதை வாங்கலாம். அதே போல் நம்ம காலையில் முழிச்சதுமே நம்ம பார்க்க வேண்டிய கண் விழித்ததுமே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் நகைகள், பணம், நெல், இது மாதிரி எது வேணாலும் நம்ம காலையில் பார்க்கலாங்க. இது நெல் இப்போ என்கிட்ட இல்லை, நான் நெல் வைக்கலை. நான் என்கிட்ட இருந்த நகை, இருந்த கொஞ்சம் பணம், இந்த மாதிரி பழம்லாம் நான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்குதோ, பழங்களாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, மஞ்சள் குங்குமமாக இருந்தாலும் சரி, இல்லை பணம் இல்லை 101 தாங்க இருக்குன்னா அதை வைங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன தோடு தாங்க இருக்குன்னா பரவாயில்லைங்க, அதை வைங்க. என்ன பழம் இருக்குதோ, வாழைப்பழமோ இல்லை பழம்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா பூ வைங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க. இல்லை சில்லற காசு தாங்க இருக்குது, பணம் எதுவும் இல்லை அப்படின்னா கூட சில்லற காசு நிறையா வைங்க. வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இது நாளான புதன்கிழமை அன்னைக்கு இரவே ரெடி பண்ணி என்னென்ன உங்கள்கிட்ட பொருள்கள் இருக்கோ அந்த பொருள்கள் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி பூஜை அறையில் வச்சுருங்க. காலையில் அப்படியே எழுந்து கண் விழிக்காமல் நேராக போய் பூஜை அறையில் போய், நீங்கள் பூஜை அறையாக இருந்தாலும் சரி, நான் ஹாலில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் இதை பத்திரமா இருக்கக்கூடிய இடத்துல வைங்க. வச்சுட்டு அதை நீங்கள் காலையில் முழிச்சதுமே போய் சாமி படத்தை பார்த்து கண் விழிச்சிட்டு அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய பொருட்கள் இது தாங்க. பழமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இல்லை சில்லற காசு தாங்க இருக்குனாலும் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை பார்த்து நீங்கள் கண் விழிங்க. இப்படி ஒரு மங்களகரமான நல்ல ஒரு பொருட்களை நம்ம அன்னைக்கு முதலாக பார்க்கும் பொழுது அந்த வருஷம் முழுவதும் நமக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும், சுபிட்சம் உண்டாகும், பணம் காசுக்கு பஞ்சமே இருக்காது, பணம் புரண்டு கொண்டே இருக்கும், நகை தானியம் அப்படி எல்லாமே நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது நான் கண்டிப்பாக போன வருஷம் செஞ்சேங்க. எனக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. அதனால தான் உங்ககிட்டே நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வீட்டில் உள்ள எல்லாருமே பார்ப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்ம முழிச்சதுமே இதை பார்க்குறது ரொம்பவே நல்லது. போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரணும், வாய்க்கு பிடிச்சிடணும், மூஞ்சி கழட்டும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சுத்தபத்தமாக இருக்கிற நீங்கள் நேராக போய் சாமியை கும்பிட்டுட்டு மங்களகரமான பொருள்களை பாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை சேரும். பணத்திற்கு தட்டுப்பாடே வராது. அதற்கு பிறகு நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுட்டு நீங்கள் புது ஆடை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா பழசுலையே சுத்தமான ஆடைகளை போட்டுக்குங்க. அன்னைக்கு உங்களால் என்ன ஒரு இனிப்பு செய்ய முடியுதோ அந்த இனிப்பை செஞ்சு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. முதல்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா ஆலயத்துக்கு போய் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் இந்த பிரதோஷ காலம் அன்னைக்கு வருது. அதனால் சிவபெருமானை அன்னைக்கு வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும். இறைவனோட அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சவங்க சின்னதாக தங்கம், வெள்ளி போன்ற பொருள்களை கூட அன்னைக்கு வாங்கலாம், பொன் பொருள் சேரும். முடியாதவங்க கண்ணாடி வாங்கலாங்க. அன்றைய தினத்தில் கண்ணாடி வாங்குறது மிகப்பெரிய பாக்கியம். கண்ணாடியை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். அதே போல் மளிகை பொருள்களில் தானிய வகைகளை வாங்கலாம். முடிஞ்சவங்க புத்தாடைகள் கூட வாங்கலாங்க. உங்களுக்கு ஆடை ஆபரணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி பொருள்களை வாங்குறதால செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 விஷயத்தை இந்த புது வருடப்பிறப்பில் நம்ம விட்டுடணுங்க. இந்த 5 விஷயத்தை நம்ம விடுறதுனால நம்மளோட ஆயுள் நீடிக்கும், உடல்நலம் நன்றாக இருக்கும், மனசு சுத்தமாகும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய கசப்பான எண்ணங்கள் எல்லாம் நம்ம அடியோடு வேறு எடுத்து போட்டுறணுங்க.
பழைய அனுபவங்கள்லாம் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது இதுவரைக்கும் இருந்தா கூட, இந்த புது வருஷத்தோட அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். புது எண்ணங்கள நம்ம எண்ணணும். அதேபோல வன்மத்த சுத்தமா கைவிட வேணுங்க. அவங்கள இப்படி பழி வாங்கணும், இவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வன்மமான எண்ணத்த சுத்தமா நம்ம மனசுலேருந்து எடுத்துறணும். முக்கியமா கோபத்த விடணும் அப்படின்னு நெனைங்க. கோபத்த விட்டீங்கன்னாவே உங்களோட உடல்நிலை நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி யாரோடும் பகையா இருந்தா கூட, அந்த பகைய அடியோட பிடுங்கி போட்டுருங்க. மன்னிக்கிற குணம் வந்தாலே நம்ம பகை நம்மகிட்ட இருக்காது. அதனால மன்னிக்கிற குணத்த கத்துக்குங்க. இதே மாதிரி தீய எண்ணங்கள எல்லாத்தையும் கைவிட்டுட்டு, நம்மளோட எதிர்கால நல்ல எண்ணங்கள மட்டும் மனசுல வச்சுக்குங்க. அதேபோல பிள்ளைகளோட எதிர்காலம், பிள்ளைகளோட படிப்பு, அதுங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு வாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேமிப்பு அப்படின்னு நம்ம எதிர்காலத்துக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சவங்க கொஞ்சம் சேமிக்கணும். இந்த புது வருஷத்துலேருந்தாவது கொஞ்சம் சேமிக்க கத்துக்கணும் அப்படின்னு நினைங்க. செலவுகள குறைக்கணும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு பண்ணணும். அனாவசிய செலவுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாங்க. பழைய எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த புது வருடத்துல புது மனுஷனா உருவாகணும். நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாரி ஆண்டவன வேண்டுங்க. கண்டிப்பா ஆண்டவனோட அருளால இந்த 2026 புது ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக செல்வ செழிப்போட வாழ்றதுக்கான நல்ல ஒரு ஆண்டாக அமையும். சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் ஆண்டாக அமையும். நம்பிக்கையோட இறை வழிபாட்ட செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து வளங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான வருடமாக இந்த ஆண்டு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.